இன்னைக்கு புரட்டாசி சனி, வெளியில் போகிற ஒர்க் இருக்குது. அதனால சாமிக்கு வடை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் வடைக்கு ஊற வச்சுருந்தேன். எங்கள் ஊர் ஸ்ரீரங்கத்தில் இந்த மாதிரி தான் பெருமாளுக்கு வடை பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்தை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியும் ஒட்டகவெல்லாம் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா குறன்னு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைச்சிருங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட்டோ அல்லது வாழை இலை அல்லது பிளாஸ்டிக் கவர் எது வேணால் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு கையை தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா மெலிசாக தட்டி நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ஆனால் வந்து வேக வைக்கும் போது மிதமான சூட்லேயே வச்சு 2 பக்கமும் பொறுமையாக வேக வச்சுங்க. அப்படின்னா வந்து சூப்பரான பெருமாளுக்கு பிடிச்ச ஸ்ரீரங்கத்தை வடை ரெடி ஆகிடும். மேலே நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். துளசி பேஸ்ட் வந்து மாலைலாம் கட்டி பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். நாளைக்கு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.